இங்க ஒரு சின்ன பொண்ணு ஒரு சிலந்தைய புடிச்சிட்டு வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலுக்குள்ள போட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் அதை சாப்பிடுறதுக்காக கருப்பாம்பூச்சினா புடிச்சிட்டு வந்து அந்த பாட்டிலுக்குள்ள போடுறா. அதை உள்ள போட்ட கொஞ்ச நேரத்திலேயே ஒரே வாயிலேயே அந்த கருப்பாம்பூச்சிய முழுங்கிருது. இந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கிறப்ப அந்த பாட்டிலோட மூடியை திறந்து அதுவாவே வெளியில வந்து ஏசியோட விண்டோக்குள்ளனா போய் அவங்க பாட்டி இருக்கிற அந்த ரூமுக்கு போயிடுது. அந்த பாட்டி பாசமா வளர்க்குற அந்த கிளியவே அடிச்சு சாப்பிட்டுருது. அடுத்த நாள் காலையில அந்த கிளி செத்து கிடக்கிறத பார்த்த இந்த பாட்டி ரொம்ப பயந்து போயிடுறாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு அந்த சிலந்தி மேலதான் சந்தேகமா இருக்கு. அதை வந்து பார்த்தா அதே மாதிரியே அந்த பாட்டிலுக்குள்ளதான் அந்த சிலந்தியும் இருக்கு. ஆனா முன்னாடி இருந்ததை விட 1 இன்ச்சு ரொம்ப பெருசாவே இருக்கு. அதனால இவளும் நிறைய கருப்பாம்பூச்சினா புடிச்சிட்டு வந்து அந்த சிலந்திக்காக கொண்டு வரா. எங்கேயோ இருந்து ஒரு பாச்சா உருண்டை அந்த பாட்டில் பக்கத்துல வந்தோன்னு அது இந்த பாட்டில் பக்கத்துல இருக்கிறனால அந்த சிலந்தி ரொம்ப பயந்து போய் இந்த பாட்டிலேயே சாச்சிருது. ஆனா அது கீழே விழாத மாதிரி இந்த சின்ன பொண்ணும் புடிச்சிடுறா. ஆனா அன்னைக்கு நைட்டு இந்த பாட்டில விட்டு வெளியில வந்து அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரையுமே அடிச்சு சாப்பிட்டுருது. அடுத்த நாள் இவங்க வீட்டுக்கு வருது. அதெல்லாம் பார்த்து அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே பயந்து நடுங்குறாங்க. பார்த்தா ஒரு பெரிய ராட்சச சிலந்தியா மாதிரி அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரையுமே போட்டு தள்ளுது.